தீபாவளி அன்னைக்கு டாஸ்மாக் உடைய சேல்ஸ் அப்படிங்கிறது அதிகாரிகள் வந்து ஒரு 500 கோடிக்கு வந்து டார்கெட் வச்சிருந்தாங்க. ஆனா அன்னைக்கு ஆன சேல்ஸ் பாத்தீங்கன்னா 750 கோடிக்கு மேல வந்து சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இது அரசுக்கு வருவாய், மாநில அரசுக்கு வருவாய் அப்படின்னு ஒரு பக்கம் செய்தி இருந்தாலும் கூட இது ஆரோக்கியமான விஷயம் தானா? இல்ல நீங்க தப்பா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். 750 கோடின்றது அபிஷியலா சொல்றீங்க. ஆமா, அபிஷியலா டாஸ்மாக்ல வித்த பணம். ஆமா. இது வந்து மார்னிங் 12 இருந்து நைட்டு 10 வரைக்கும் நினைக்கிறேன். நடுவில் இருந்ததுலாம் பிளாக்ல போன பணம் அது வராது. இது இல்லாம பார்ல ஓடுனது அது தனியா போகும். நேற்று தான் வந்து ஒரு முத்துசாமி அவர்கள் சொல்லிருக்காரு, ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். அவர் என்ன சொல்றாருன்னா 10 rupees இஸ் டெபாசிட்ன்றாரு. இது நம்ம இதெல்லாம் கத்துக்கணும். நம்ம வருங்கால சந்ததியினர்லாம் இதெல்லாம் பார்க்கணும். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிக்கிற பசங்களாம் ஐஏஎம்லாம் போக வேண்டாம், இங்கே படிச்சிடலாம். 10 rupees எக்ஸ்ட்ரா வாங்குறோம்ல, அது டெபாசிட் தான். நீங்க பாட்டில் கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா 10 ரூபா திருப்பி கொடுத்துருவாங்களாம். நீங்க அந்த பாட்டில் வெளில போய் வித்தீங்கன்னா 50 பைசா தான் போகும். ஸோ 9.5 rupees வந்து யூஆர் இன்கரிங் லாஸ் அப்படின்னு ஒரு துறை அமைச்சர் சொல்றாரு. தயவுசெய்து வந்து டெபாசிட்டா வாங்கிக்கிங்க அதுன்றாரு. இந்த கொடுமையில எங்க கேட்க முடியுங்களா? எந்த ஸ்டேட்டு இந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணுதுன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஸ்டேட் இந்த மாதிரி பண்ணுதா? இன்னும் கேட்டா நார்த் இந்தியன்ஸா மோசம், படிப்பறிவு இல்லை, பான் பராக் இது பண்ணுவாங்க, அவங்க ஒண்ணுமே தெரியாதுன்றீங்க. எந்த ஸ்டேட்ல 70-79 கோடி போயிருக்கு? அப்போ படிப்பறிவு இல்லாத பீகார்ன்றீங்க, அவன் குடிக்கிறதுக்கு குறைவா குடிக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ ஒண்ணு மேல அவன் பயம் இருக்கு, இங்க எது மேலேயும் பயம் இல்லை. அதனாலதான் இப்போ வந்து சொசைட்டி 750 கோடின்றது அடுத்த வருஷம் இவங்க இருக்க மாட்டாங்க. இவங்க இருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் 2000-3000 கோடி போகும்.